நான் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் கணக்கான அதுக்கு இங்கதான் இன்டர்வியூ எடுத்தீங்க. ஸோ Okay. அது பாத்தீங்கன்னா அது செட் ஆஃப் ஆடியன்ஸ் இல்லையா, ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு காலேஜ், ஸ்கூல்ஸ். ஸோ அதோட ரிசீவ் அங்கிருந்து வர லவ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா ஃபன்னா அப்படி இருந்தது. இப்போ அண்ணம் சன் டிவில பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கு. குடும்பங்கள் கவனிக்கிறாங்க நம்மள. குடும்பங்கள் கவனிக்கிறாங்க, கொஞ்சம் பாத்துருடா, நம்மள கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஏன்னா இந்த ஆடியன்ஸ் வேற இல்லையா, ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லையா. ஸோ அதுல குழந்தைங்கள்ல இருந்து, ஐ மீன் குட்டி பாப்பால இருந்து ஏஜ்ட் அம்மா பாட்டி அது மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிளா ரொம்ப நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களோட அன்பே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இங்க காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கிற அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியா பேசிட்டு ஆனா என்னன்னா அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. இப்பெல்லாம் வந்து அவங்க பெரியவங்க நம்மள சாருன்னு சொல்லி பேசும்போது அந்த அன்பு பாத்தீங்கன்னா கோபி செட்டி படம் தான் இப்போ ஷூட் போயிட்டு எவ்ரி மந்த் 15 days அங்கதான் ஷூட் போது அந்த மக்களுக்காக தான் பண்றோம் நம்ம இந்த சீரியல்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அந்த மக்கள் டைரக்டா நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்மளை எங்களை பார்க்க வரப்ப ரொம்ப ப்ரிப்பேர்டா வருவாங்க. சரி எப்படின்னா பட்டு பாவாடை, அந்த பட்டு சாரி, நகையெல்லாம் போட்டு எங்களை பார்க்க வருவாங்க. வரும்போது ஏதாவது கொண்டு வருவாங்க, பழங்கள் ஏதாவது சாப்பிட கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி லவ் ரிசீவ் பண்றதே டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, ரொம்ப ஒரு நல்ல பையனாவே இருக்கிற மாதிரி